சக்திக்கும் ஜெரதிக்கும் நிறைய அந்த அந்யோன்ய காட்சிகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் விரும்பினாங்க. சத்தியமா சொல்றேன். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் கடந்த ஜூன் 8ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில் இந்த சீரியலோட 2வது பாகம் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 2வது பாகத்தில் ஜனனி சக்திக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இணையத்தில் வேகமாக ஒரு தகவல் பரவி வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் 2வது பாகம் சன் டிவியில் ஒளிபரப்பாகல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கின இந்த சீரியல் ஆரம்பத்திலேயே மற்ற சேனல் தரப்பினரை பொறாமப்பட வைக்கிற அளவுக்கு இந்த சீரியல் பட்டி தொட்டியெல்லாம் அதிகமாக பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, இந்த சீரியலில் வில்லனாக இருந்தாலும் கதாநாயகன் ரேஞ்சில் குணசேகரன் கேரக்டரில் மாரிமுத்து வாழ்ந்து வந்த நிலையில் அவரோட திடீர் இறப்பு சின்னத்திரை ரசிகர்களையும் சீரியல் தரப்பினரையும் அதிக அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்திருச்சு. அதுக்கப்புறம் சீரியல் தரப்பு சீரியலில் பல்வேறு மாற்றங்களை செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து வரவேற்பு படிப்படியாக குறைய தொடங்கிருச்சு. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 8ஆம் தேதியோட இந்த சீரியல் முடிஞ்சதும் சீரியல் நடித்த நடிகர்கள் தொடர்ச்சியாக தங்களோட வருத்தங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலோட 2வது பாகம் தொடங்குமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பலரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலோட 2வது பாகம் சீக்கிரமே தொடங்க போகிறதா ஒரு செய்தி ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அதோட இயக்குனர் திருச்செல்வத்திட்ட இன்னொரு சேனல்லேருந்து பேச்சுவார்த்தை நடந்து வரதாகவும் சொல்லப்படுது. முதல் பாகம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த நிலையில் திடீர்னு அந்த சீரியல் முடிவுக்கு வரும்படி சேனல் தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டனால தான் சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால 2வது பாகம் வேற சேனல்ல ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் 2வது பாகத்தில் சக்தி மற்றும் ஜனனிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் கதை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக திருச்செல்வம் தரப்புலேருந்து சொல்லவே இல்லை. எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்ததும் திருச்செல்வம் தன்னோட மகளோட திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் 2வது பாகம் தொடங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.